நைட் ஆனா டின்னருக்கு என்ன செய்யறதுன்றதே பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. என்ன சமைக்க போறோம்ன்றதே தெரியாம இருக்கும்போது வீட்ல ஏதாச்சும் கொஞ்சம் எடுத்து வச்ச நான்வெஜ் இருக்கும்போது அதை பார்த்த அன்னைக்கு ஒரு பெரிய பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்படிதான் வீட்ல கொஞ்சம் பீஃப் இருந்துச்சு. அப்பாடா இந்த வச்சு இன்னைக்கு ஓட்டிடலாம் சொல்லிட்டு பீஃபை கொஞ்சம் எடுத்து ஃபர்ஸ்ட் வேக வச்சு தனியா எடுத்து வச்சிட்டேன். பீஃபை பார்த்தவொடனே தோணிடுச்சு சப்பாத்தி போட்டுட்டு பீஃப் கிரேவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சப்பாத்தி மாவை ஃபுட் ப்ராசஸ்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு கண்டெய்னர்ல போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி ரெஸ்ட் எடுத்து வச்ச பீஃப் என்னமோ 1/4 கிலோ மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இதை எடுத்து வச்சுட்டு மண்டக்குள்ள யோசனை இருந்துச்சு பாருங்க. கிரேவியா சுக்காவா ஆனமா இல்ல என்னதான் செய்யறதுன்ட்டு பல ரெசிபி மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் சப்பாத்தி திங்கணும்னா என் பெரிய மகளுக்கு வேப்பங்காய் கொடுக்குற மாதிரி கஷ்டம். சோ அவளை சப்பாத்தி சாப்பிட வைக்கணும்ன்றதுக்காக இந்த பீஃபை கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யணும்ட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல செஞ்சிருந்தேன். டேஸ்ட் அடிப்பொலியா இருந்துச்சு. ரோட்டு கடை ஸ்டைல்ல எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. ரெசிபி ஷூட் பண்ணி வச்சிருக்கேன், கண்டிப்பா நாளைக்கு ஷேர் பண்றேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டா ஃப்ளஃபியா வரணும்னு நினைக்கி சப்பாத்தி மாவு பண்ணும் போது கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்தி பிணைஞ்சு பாருங்க, சூப்பரா சாஃப்டா இருக்கும். சப்பாத்தி போடும்போது கிச்சனை நின்று போடும்போது தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்ன்றது. சப்பாத்தியை தேய்ச்சி சுடுறதுக்குள்ள நம்மளே பாதி சுட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கும். டெய்லி இட்லி தோசை சுட்டு போட்ட அன்னைக்கு நம்மள சுட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கும். அதனாலதான் நடுவுல இந்த சப்பாத்தி இதெல்லாம் சேர்த்து நானும் ஆசாசியா மடக்கு சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லி ஒரு 4-5 சப்பாத்திக்கு மேல மடக்கி போட்டு சுட்டுட்டு இருந்த ஆர்வத்தோட அதுக்கப்புறம் என்னால முடியல, எல்லாத்தையும் ஒரே மொட்டியா தேய்ச்சி எல்லாத்தையும் சுட்டு எடுத்து சப்பாத்தி கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிடும் போது செம்ம சூப்பரா இருந்துச்சு. நம்ம என்னென்ன டிஷ் வெரைட்டியா சமைச்சாலும் சரி அதை எல்லாரும் ஒன்னா உட்காந்து குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடும் போது தான் ஒரு சந்தோஷமே இருக்கும். இந்த சந்தோஷத்தோட ரொம்ப டேஸ்டியா சாப்பிடணும்னா கடைசியா சட்டியை வலிச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.